السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. قال النبي صلى الله عليه وسلم في الدعاء: اللهم بارك لي فيما رزقتني، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஜீரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தின் 9ஆம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரக்கத். எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் பரக்கத் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. வியாபாரத்தில் பரக்கத் வேண்டும், தொழில்துறைகளில் பரக்கத்து வேண்டும், உணவிலே பரக்கத்து வேண்டும், வாழ்நாளில் பரக்கத்து வேண்டும், இப்படி ஒவ்வொன்றிலேயும் செல்வத்தில் பரக்கத்து வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் பரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், கேட்கிறோம். பரக்கத்து நமக்கு தேவை என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி. யா அல்லாஹ், நீ எதை எனக்கு தந்தாயோ அதிலே பரக்கத்து செய்வாயாக. நீ எனக்கு தருவது பெரிதல்ல, அதில் பரக்கத்து ஏற்படுவதே மிக பெரிது. பரக்கத் அப்படின்னா என்ன? ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறேன். குறைந்த பொருள், நிறைந்த பலன். பொருள் என்னவோ கம்மியா தான் இருக்கும், ஆனா அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் பரக்கத். ஒருத்தர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார், ஆனால் அவருடைய தேவை அதை கொண்டு பூர்த்தி செய்யப்படவில்லை, இன்னும் பற்றாக்குறையாத்தான் இருக்கு, இன்னும் கடன்காரராக தான் இருக்கிறார் என்றால் இதற்கு பெயர் பரக்கத் அல்ல. அதிகமான பொருளுக்கு பெயர் பரக்கத் அல்ல. குறைவான பொருள். ஒருத்தர் மாசம் மாசம் சம்பாதிக்கிறார், அதெல்லாம் அவருக்கு வேற எந்த சேமிப்பும் கிடையாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையான எல்லா தேவைகளும் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நிவர்த்தி ஆகிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது என்றால் இந்த பணத்தில் அவருக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் பரக்கத். கம்மியான குறைவான பொருள், ஆனால் நிறைந்த பலனை எதிர்பார்த்தது. மிக சுருக்கமான நேரம், ஆனால் பலனான வேலைகள் அதில் முடிக்கப்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரக்கத்தை தந்திருக்கிறார் என்பது பொருள். இன்னும் சொல்வதானால், இந்த பரக்கத்தை அடைய வேண்டுமானால், இந்த பரக்கத் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் 7வது சூராவின் 96வது ஆயத்தில் அல்லாஹ் மேற்கூறிய ஆயத்தில் சொல்கிறார்: வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் பயபக்தியோடும் இருந்தால், இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், தக்வா என்கிற இறையச்சம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் அவர்களுக்கு இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். சில பேர் கேட்பாங்களே, ஆமா உன் மேல கடவுள், உன் மேல அல்லாஹ் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுனால என்ன வானத்துல இருந்தா பொத்துரி கொடுக்க போறான், பூமியில இருந்தா பிறந்துட்டு வரப்போகுது என்று கேட்போமே. அல்லாஹ் சொல்கிறான், அப்படித்தான்
யார் உண்மையான ஈமானும் கொண்டு இறையச்சத்தோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு லஃபதஹ்னா அலைஹிம் நாம் திறந்து கொடுப்போம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வானங்களில் உள்ள பரக்கத்தையும் பூமியில் இருந்தும் பரக்கத்தை அவர்களுக்கு நாம் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனால் அதே சமயத்தில் இங்கே அல்லாஹ் இப்படி சொல்லல, யார் ஈமான் கொண்டு யார் தக்வாவோடு அச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகமான செல்வங்களை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லல. பூமியில் வானத்திலிருந்தும் நாம் பரக்கத்தை அவருக்கு நாம் கொடுப்போம் என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறார். அதே சமயத்தில் யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களை பற்றியும் திருமறையில் அல்லாஹ் இப்படி சொல்கிறார். 6வது சூராவினுடைய 44வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி நாம் எதை ஞாபகமூட்டி இருக்கிறோமோ சொல்லி இருக்கிறோமோ யார் அதை மறந்து விடுகிறார்களோ, கண்டுகொள்ளல. நாம் என்ன சட்ட திட்டங்களை தந்திருக்கிறோமோ அந்த சட்ட திட்டங்களை ஏற்று நடக்கல, யார் அதை கண்டுகொள்ளாமல் பாராமுகமாக இருக்கிறார்களோ ஃபதஹ்னா அலைஹிம் அதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கு நாம் திறந்து கொடுப்போம் அபுவாப குல்லி ஷைஇன் எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்போம். இஷ்டத்துக்கு என்ன செய்யும், பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, கூரையை பிச்சுட்டு பொத்துட்டு உள்ற மாதிரி அவருக்கு யார் யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறானோ, யார் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் இருக்கிறானோ, யார் அல்லாஹ்வை தொழாமல் இருக்கிறானோ அவனை பொறுத்த மட்டில் என்ன செய்யும், பணம் அப்படி வந்து குமியும், ஆனால் பரக்கத் இருக்காது. பணத்தை அள்ளி கொடுப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனால் அந்த பணத்திலே பரக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவதில்லை. எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த ரிஸ்கிலே எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். நம்முடைய பணத்திலே பொருளிலே பரக்கத்து இருக்குமேயானால் அந்த பரக்கத் நமக்கு சொர்க்கத்தை கூட பெற்றுத்தரும். ரொம்ப குறைவான தொகையாகத்தான் இருக்கும். நாம் சதக்கா செய்தது ரொம்ப குறைவான தொகையாகத்தான் இருக்கும். ஆனால் அது பரக்கத்தான பணமாக இருக்குமேயானால் அந்த பரக்கத்தான பணம் சொர்க்கத்தை கூட நமக்கு பெற்றுத்தரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தார். மல்ஊன் அப்படின்னு சொன்னாலே சபிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் அவனை திட்டுவாங்க. ஏன் திட்டுவாங்க அப்படின்னா, மின் புஹ்லிஹி இருக்கிறதுலே மகா கஞ்சன், வடிகட்டிய கஞ்சன் அவன் தான். சில பேரை பார்த்தீங்கன்னா எச்சிக்கையால ஈய கூட ஓட்டாதவன் சொல்லுவோமே, எச்சிக்கையால ஈய கூட ஓட்டாதவர், ஈய ஓட்டின காக்கைய நான் மாத்தி சொல்றேன், எச்சிக்கையிலே ஒரு காக்கையை கூட ஓட்ட மாட்டார். ஏன், காக்கையை ஓட்டினா அங்க இருக்கிற ஒரு 4 பருக்கு கீழே விழுந்துருமா, அதை காக்கை கொத்திட்டு போயிடுமா, அந்த அளவுக்கு கஞ்சனை பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி மல்ஊன் என்கிற இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவன் அவனுடைய கஞ்சத்தனத்தை கொண்டு அறியப்பட்டவன். ரொம்ப மஷூரான ஆள், ரொம்ப பிரபலமான ஆள், எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி தெரியும், அவன் பயங்கரமான கஞ்ச பெயராச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் போருக்கு போறார். அவர் இந்த மல்ஊனிடத்தில் வந்து ஃபகால யா மல்ஊன் ஆத்தினி ஷைஅம் மினஸ் ஸிலாஹி அஸ்தஈனு பிஹி ஃபீ கஸவி தன்ஜு பிஹி மினன் நார். ஏப்பா, உன்கிட்ட போர் தளவாடங்கள் ரொம்ப வச்சிருக்கியே, நான் போருக்கு போக போறேன், நீ வீட்டுல சும்மா தானே வச்சிருக்க, எனக்கு ஒரு வாளையோ எதையாவது ஒண்ணு கொடு, நான் அதை கொண்டு அந்த போர்ல பிரயோஜனப்படுவேன், அல்லாஹ்வும் உனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவான், நீ எனக்கு சதக்கா செய்யறதுனால இந்த சதக்காவின் மூலமாக அல்லாஹ் உனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவான், அதை கொஞ்சம் கொடுப்பா என்று அவர் கேட்கிறார். இவர் தான் மல்ஊனாச்சே, கொடுப்பாரா? இவர் கொடுக்கல. போயா, நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன், நீ போருக்கு போறது வாங்கிட்டு போவ, அப்புறம் உடச்சு திருப்பி கொண்டு கொடுப்ப, அந்த வம்பெல்லாம் வேணாம், அதெல்லாம் தர முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார். அந்த மனிதனும் திரும்பி போயிட்டார். போன பிறகு மல்ஊன் அல்லாஹ் அந்த மல்ஊனுடைய உள்ளத்திலே ஒரு கவலையை போடுகிறான். அவருக்கு ரொம்ப கைசேதப்படுறார். அவர் போருக்கு போறவங்கள வந்து கேட்டு வந்தார், அவருக்கு போய் நம்ம கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சிட்டு ஃபனாதாஹு அந்த மனிதனை அழைத்து தன்னுடைய வீட்டில் இருந்த வாள்
வாளை எடுத்து அவரிடத்தில் கொடுத்து, சரிந்தா கொண்டு போய் போர்ல சந்தோஷமா நீ போரிடு போ அப்படின்னு சொல்லி கையில கொடுத்து விட்டார். ஃபரஜா ரஜுலு வஸ்தக்பலஹு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மா ஆபிதின். அவர் எதிரில் வரும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு ஒரு வணக்கசாலியும் இருக்கிறார். எவ்வளவு நாள் வணங்கினவர்? கத அபதல்லாஹ 70 சனா, 70 வருடங்கள் அல்லாஹ்வை வணங்கிய பழுத்த பயபக்தியுள்ள ஒரு ஆபிது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வருகிறார்கள். ஃபகால லஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மின் ஐன ஜித்த பிஹாதா ஸைஃப். இவங்க ரெண்டு பேரும் எதிரில் வர்றாங்க. அவர் வாளோட எதிரில் வருகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா இந்த வாளை எங்கேருந்து வாங்கிட்டு வர்ற என்று கேட்டாங்க. ஃபகால, அவர் சொன்னார், அத்வானிஹி அல் மல்ஊன். இது எனக்கு மல்ஊன் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். கொடுக்காத ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமான. சில சமயங்கள்ல அவரா கொடுத்தாரு அப்படியா அதுவும் கேட்போமா இல்லையா? அது மாதிரி இவர் சந்தோஷத்தோடு சொல்றார், எனக்கு இது மல்ஊன் கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பி சதகத்தி, அவரா சதகா கொடுத்தார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தோஷப்பட்டாங்களாம். பரவாயில்லையே, அவரே சதகா கொடுத்தாரா, பரவாயில்லையே என்று சந்தோஷப்பட்டார்கள். ஃபகான மல்ஊன் காயிதன் அலா பாபிகி. இவரை கடந்து வரும்போது மல்ஊன் அவனுடைய வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்து இருந்தார். மல்ஊன் உட்கார்ந்து இருந்தவர் இவங்க ரெண்டு பேர் வர்றதை பார்த்துட்டு சரி சந்திச்சு சும்மா பேசலாம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறதுக்காக வந்தார். இவர் வந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த ஆபித் வணக்கசாலி சொன்னார், அன அஃபிர் வஅது மின் ஹாதல் மல்ஊன். நான் இந்த மல்ஊனை விட்டு நான் விரண்டோடுறேன், நான் இவன் பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். கபில ஐ யஹ்ரிகனி பிநாரிஹி, இவன் பயங்கரமான கஞ்சப்பைய, இந்த கஞ்சப்பயலுக்கு நரகம்தான். அவனுடைய நெருப்பால் என்னை அவன் கரிப்பதற்கு முன்னால் நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன் என்று என்ன சொன்னார் அவர்? அந்த ஆபிது, அந்த வணக்கசாலி இவரை பார்த்து சொன்னார். ஃபௌஹல்லாஹு இலா ஈசா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவித்தான். அன் குல் லி அப்தி ஹாதல் முத்னிப் அன்னி கத் கஃபர்து லஹு பி ஸதகத்திஹி பிஸ்ஸைஃப். அந்த மல்ஊனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஈசா அவர்களே, என்னுடைய அடியான் அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட ஒரு கஞ்சன் எப்போது தன்னுடைய வாளையே சதக்காவாக கொடுக்க முன்வந்து விட்டானோ அப்போதே நான் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். இதுவரைக்கும் அவன் எவ்வளவு கஞ்சத்தனை பண்ணானோ எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிடறேன், மன்னிச்சிடுறேன். அவருடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன். நான் அவரை விரும்புகிறேன் என்றும் சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னான். இந்த ஒரே ஒரு சதக்காவினால அல்லாஹ் சந்தோஷப்பட்டு நான் அவரை விரும்புகிறேன் என்றும் அவரிடத்தில் சொல்லுங்கள். இப்போ இவங்க இதையும் சொல்ல வக்காலில் ஆபித், இதையும் அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி இந்த ஆபிது உங்க கூட வச்சிருக்கிறீங்களே ஒரு வணக்கசாலி, அவரை பார்த்து என்ன எரிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறேன்னு சொன்னாரு, அவருக்கு ஒரு மேட்டர் சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, அன்னஹு ரஃபீகுஹு ஃபில் ஜன்னா. அந்த மல்ஊன் தான் இவர் இந்த ஆபிதுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுங்க. இவர் ஓடி போகணும்னு நினைச்சாரு, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, சொர்க்கத்தில் அவர் தான் உங்க கூட இருப்பாரு அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹி அறிவிச்சான். வஹி அறிவிச்ச உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை மல்ஊன்ட்டையும் சொன்னாங்க, இந்த வணக்கசாலிட்டையும் சொன்னாங்க. ஃபகால் ஆபித், இந்த வணக்கசாலிக்கு வந்ததே கோபம். வல்லாஹி மா உரீதுல் ஜன்னத மாஹு, இந்த கஞ்ச பையனோட நான் சொர்க்கத்தில் இருக்க மாட்டேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமா. என்ன சொன்னாரு? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த கஞ்ச பையனோட நான் என்ன செய்ய மாட்டேன், சொர்க்கத்துல இருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். வலா உரீது ரஃபீகன் மிஸ்லஹு, இவன் மட்டுமல்ல இவன மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்கள சொர்க்கத்தில் எனக்கு நண்பர்களாக வருவதையும் நான் பிரியப்படவில்லை, நான் விரும்பல. இவன் பயங்கரமான கஞ்ச பைய, இவன் கூட போய் நான் சொர்க்கத்தில் இருக்கிறதா என்று அந்த ஆபிது சொன்னார். ஃபௌஹல்லாஹு இலா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுபடியும் வஹி அறிவிக்கிறார். அன் குல்லி அப்தி இன்னக லம் தர்தி பிகலாஇ. ஈசாவே அந்த ஆபிதுக்கு சொல்லுங்க, அந்த வணக்கசாலிக்கு சொல்லுங்க, இன்னக லம் தர்தி பிகலாஇ, நான் இட்ட கட்டளையை, நான் என்ன கலாவை நிர்ணயித்தேனோ அதை அவர் ஏற்றுக்கொள்ளல. என்னை மீறி எனக்கு மீறி சொல்றார், நான் சொல்றேன் சொர்க்கத்துக்கு போங்க அவர் கூட இருக்கணும்னு. அவர் சொல்ற, நான் அப்படிலாம் இருக்க முடியாது, நான் அவங்க கூட தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது மட்டுமல்ல, வஹக்கர்து அப்தி, என்னுடைய அடியானை அவர் கேவலப்படுத்தியும் விட்டார்.
மல்ஊன என்ன செஞ்சிட்டார்? அவரு கேவலப்படுத்தியும் விட்டார். எனவே ஃபைன்னி கத் ஜஅல்துக மல்ஊனன் மின் அஹ்லின் நார் வ பத்தல்து மனாசிலக ஃபில் ஜன்னah மஅல்லதி லஹு ஃபின் நார். எனவே மல்ஊனுக்கு நரகத்தில் என்ன இடத்தை நான் முடிவு செய்து வைத்திருந்தேனோ, அந்த வாளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த கஞ்சத்தனத்தினால் எந்த நரகத்தை அவருக்கு முடிவு செய்து வைத்திருந்தேனோ அந்த நரகம் உங்களுக்கு சொந்தம். எனவே உங்களுக்கு எந்த சொர்க்கம் இருந்ததோ அது யாருக்கு இப்போ மல்ஊனுக்கு மாற்றி விடப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லிட்டான். முதல்ல பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போகலாம், ஆனா கூட அவர் இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, யாரா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனாலும் இந்த பெருமை இருக்குதே, நான் தான் வணக்கசாலி, நான் தான் ரொம்ப வணங்கக்கூடியவன், நீ என்ன செய்வ, நீ ஒழுங்கா 5 வேளை தொழுவியா, முதல்ல நோம்பல மட்டும்தான் வருவ, நீ மற்ற டைம்லாம் வரமாட்டேன், நான் பாரு எப்பவும் தொழுதுகிட்டே இருக்கிறவன், நான் எப்போதுமே அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்ற இந்த பெருமை மனிதனை எங்க கொண்டு போய் விட்டுடுது? அல்லாஹ்வுடைய கலாவை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுச்சு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு வாள் தான், இந்த வாள் பரக்கத் பொருந்திய வாளாக இருந்திருக்கிறது. இந்த வாளில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மல்ஊனுக்கு பரக்கத்து செய்திருக்கிறான். அந்த வாள் மல்ஊனுக்கு சொர்க்கத்தையே பெற்று தந்து விட்டது. இவ்வளவு நாளா கொடுக்காம இருந்துட்டு இன்னைக்கு கொடுத்த மல்ஊனுக்கு என்ன கிடைச்சிச்சு? சொர்க்கமே கிடைச்சிச்சு. மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான பரக்கத் பொருந்திய பொருட்கள், பரக்கத் பொருந்திய உணவுகள் நமக்கு சொர்க்கத்தை மட்டுமல்ல அல்லாஹ்வை கூட பெற்றுத்தரும். சொர்க்கம் வேணுமா, அல்லாஹ் வேணுமா? அல்லாஹ் இருந்தால் சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ் இருந்தா அல்லாஹ்வே கிடைச்சிட்டான், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன நம்ம ஆயிட்டோம். அப்போ சொர்க்கத்துக்குள்ள போறது பெரிய கஷ்டமா? பெரிய கஷ்டமா? முதலமைச்சர் ரொம்ப பழக்கம், நமக்கு முதலமைச்சர் ரொம்ப பழக்கம். எங்க போனாலும் எங்க வந்தாலும் எவ்வளவுதான் பந்தோபஸ்துல கார்ல போய்கிட்டு இருந்தாலும் சரி, நாம கொஞ்சம் மோட்டார் சைக்கிள்ல ஓரமா போனா காரை நிப்பாட்டி இறங்கி நம்ம என்ன செஞ்சுட்டு போவாங்க? விசாரிச்சுட்டு, நலம் விசாரிச்சுட்டு, என்ன பாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பள்ளியாசல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போற நிலைமையில நாம இருக்கோம், ஸ்டேஜில் நாம இருக்கோம். நம்ம ரொம்ப நல்ல நெருக்கமான பழக்கம் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள போறதுக்கு நம்ம யோசிக்கணுமா? அது பெரிய விஷயமா? போயஸ் கார்டனுக்குள்ளே போக முடியுதுங்கும் போது தலைமைச் செயலகத்துக்குள்ள போறதா பெரிய கஷ்டம். முதலமைச்சருடைய அன்பே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா என்ன இதெல்லாம் ஜுஜிபி? அல்லாஹ்வே கிடைச்சிட்டா, அல்லாஹ்வுடைய அன்பே கிடைச்சிட்டா, அப்போ சொர்க்கத்துக்குள்ள போறது என்ன பெரிய விஷயமா? ஈஸியா போயிடலாம். அல்லாஹ் என்ன தனக்கு பிரியமான ஒரு சொர்க்கத்துக்குள்ள போக அனுமதிக்க மாட்டானா? அப்ப நமக்கு முதல்ல தேவை என்னதான்? அல்லாஹ் தான். அல்லாஹ் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும். ஒரு சார் பாடம் நடத்திட்டு இருந்தார். பாடம் நடத்திட்டு இருந்தவர் இந்த சொர்க்கத்தை பத்தி எல்லாம் சொன்னார். சொர்க்கம் இவ்வளவு உயர்தரமானது, சொர்க்கத்தை அடையிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக முயற்சி செய்யணும். சொர்க்கத்தை அடையிறதுக்கு சில வழிமுறைகள் உண்டு, சில வழிகள் உண்டு. அத மாதிரி நம்ம செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா என்ன கிடைக்கும்? நமக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு இவர் சொர்க்கத்தை பத்தி ரொம்ப நீண்ட நேரமா தன்னுடைய மாணவர்களுக்கு விளக்கங்கள்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில, சரி இப்ப கையை தூக்குங்க பார்க்கலாம், யார் யாரெல்லாம் என் கூட சொர்க்கத்துக்கு வர்றீங்க அப்படின்னார். எல்லாரும் கையை தூக்குனாங்க. எல்லாத்துக்கும் யாருக்கு தான் சொர்க்கத்துக்கு போக ஆசை இல்லாம இருக்கும்? எல்லா மாணவர்களும் கையை தூக்கலாம். ஒரே ஒரு பையன் மட்டும் கையை தூக்கல. இவர் அவனை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர்றேங்கிறாங்க, நீ மட்டும் என்ன கைய கீழே தொங்க போட்டுட்டு இருக்க, நீ சொர்க்கத்துக்கு வரலையா அப்படிங்கும் போது அந்த பையன் சொன்னானா, இல்ல இல்ல எங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே சொல்லி அனுப்புனாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வேற எங்கேயும் போக கூடாது, நேர வீட்டுக்கு தான் வரணும்னு. நீங்க உங்க பாட்டில சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா அம்மாவுக்கு பதில் சொல்றது யாரு? அது மாதிரி நாம யாரைத்தான் எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்வைத்தான் எதிர்பார்க்கணுமே தவிர சொர்க்கம் நமக்கு முக்கியம் கிடையாது. அல்லாஹ் கிடைச்சிட்டா சொர்க்கம் தன்னால கிடைக்கும். கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருவர் வருகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ரிவாயத்தை செய்கிறார்கள். ஒருத்தர் வர்றாரு, மஸ்ஜித் நபவியில தங்குறாரு, நோன்பு வைக்கிறார். நோன்பு திறப்பதற்குண்டான சரியான உணவு கூட அவருக்கு கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கிடைச்சதை வச்சு நோன்பு திறக்கிறார். மறுபடியும் மறுநாளும் நோன்பு வைக்கிறார்.
மறுநாளும் அவருக்கு நோன்பு திறக்க சரியான ஆகாரங்கள் கிடைக்கல. 3வது நாளும் நோன்பு வைக்கிறார். 3வது நாளும் இதே நிலைமை. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி அல்லது வேறு ரிவாயத்துகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மற்ற சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இவரை உங்களுடைய வீட்டுக்கு யாருடைய வீட்டுக்கு கூட்டு போறீங்க, இவருக்கு யார் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி நான் கொடுக்குறேன்னு ஏத்துக்கிறார். ஏத்துக்கிட்டு நேர வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றார், ஏம்மா இன்னைக்கு ஒரு விருந்தாளி வருவார், நம்ம வீட்டில் என்ன செஞ்சு வச்சிருக்க? அந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க நம்ம 2 பேரும் நோன்பு, நமக்கு ஒரு புள்ள இருக்கான், மொத்தம் 3 ஜீவனாச்சு. 3 ஜீவனுக்கு கூட இங்க ஜோறு கிடையாது. ஏதோ ஒருத்தருக்கு போதுமான சாப்பாடு தான் இருக்கு. அதையே கூட நம்ம என்ன செய்யணும், பிள்ளைக்கு கொடுத்துட்டு நம்ம பட்டினி கிடைக்க வேண்டிய சூழல்ல தான் நமக்கு சாப்பாடு இருக்கு. நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில் நீங்க இன்னொருத்தர் வேற கூட்டு வந்துட்டு விருந்தாளிய அவருக்கும் சோத்த போடுறதுன்னா எங்கேன்னு போடுறது அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அவர் சொன்னாரு, சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம். என்ன, குழந்தையை முதல்ல தூங்க வச்சிரு, எப்படியாவது அப்படி இப்படி விளையாட்டு காட்டிக்கிட்டி என்ன செஞ்சிரு, தூங்க வச்சிரு. தூங்கிட்டா அதுக்கப்புறம் பிள்ளை சாப்பிட மாட்டான், இனி காலில் தான் முழிப்பான், காலில் முழிக்கும் போது பார்த்துக்கலாம். அப்புறமா நீ ஒரு சுப்ரா விரிச்சு எனக்கு அவருக்கு சாப்பாடு கொண்டு வச்சிரு, எவ்வளவு இருக்கோ அவ்வளோதையும் கொண்டு வச்சிரு. வச்சுட்டு விளக்கையும் பத்தி வச்சிரு. நான் என்ன செய்யறேன், நைசா விளக்க தூண்டுற மாதிரி அடைச்சு விட்டுறேன். விளக்கு அடைஞ்சிச்சுன்னு சொன்னா இருட்டுல யார் சாப்பிட்றா யார் சாப்பிடலன்னு தெரியாது. நான் தட்டுல கையை வச்சுக்கிறேன், அவரு சாப்பிட்டு முடிக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆளுக்கு தானே போதுமான சாப்பாடு இருக்கு, அவரு சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு கணவனும் மனைவி என்ன செய்யறாங்க, பிளான் போடுறாங்க. இது சஹாபாக்களுடைய பிளானிங். நம்மளுடைய பிளானிங் வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாரையாவது கூட்டு வரேன்னு சொன்னா நாம ஐடியா சொல்ல வேணாம், அம்மாவே ஐடியா சொல்லுவாங்க. நீங்க கூட்டு வர மாதிரி கூட்டுவாங்க, நான் யாரையோ திட்டுற மாதிரி திட்டுறேன், அவரே நம்பி போயிடுவார். நேரடியாக அவரெல்லாம் என்ன செய்ய வேணாம், திட்ட வேணாம், நம்ம அவரெல்லாம் ஒண்ணுமே சொல்ல வேணாம். வேற யாரையோ சொல்ற மாதிரி நான் பாத்துக்கிறாங்க வேலையை. சத்தம் மட்டும் அவர் காதுல விழுந்தா போதும், என்ன செஞ்சுவார், தன்னால போயிடுவார். இதை பார்த்துட்டு இந்த செயல் நடந்த பிறகு காலையில அந்த சஹாபி மஸ்ஜித் நபவிக்கு தொழ வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொல்கிறார்கள், லகத் அஜிபல்லாஹு மின் சனீஇகிமா, உங்கள் இருவர்களுடைய செயலை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டான். நீங்கள் கணவன் மனைவி உங்களுடைய 2 பேருடைய இந்த டெக்னிக்கலை பார்த்துட்டு அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டான். குர்ஆனிலே வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கினார். 59வது சூராவுடைய 9வது ஆயத்தாக, யுக்ஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் சரி அவர்கள் பிறரையே தேர்ந்தெடுப்பார்கள். தனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். நம்ம வச்சுட்டு மீதியை கொடுன்னு சொன்னா கூட கஷ்டமா இருக்கு. ஆனா சஹாபாக்களை பற்றி, இவர்கள் போன்றவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக உயர்வாக தன்னுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டினார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சின்ன பொருளாக இருந்தாலும் சரி இவர்கள் பிறரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள், அடுத்தவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை செல்வத்தினுடைய நன்மையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பணத்தினால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நாம அந்த மேலுள்ள நிகழ்வில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு ஆள் சாப்பிடக்கூட சாப்பாடு தான், ஆனா அந்த சாப்பாட்டில் பரக்கத் இருந்தது. அந்த பரக்கத் அல்லாஹ்வையே அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அந்த ஜோடிக்கு, அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ்வே கிடைச்சான். எதனால, தன்னுடைய சோத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்ததுனால. அந்த சோத்தில் இருந்த, அந்த சாப்பாட்டில் இருந்த, அந்த உணவில் இருந்த பரக்கத்தினுடைய வேலை அது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, செல்வத்தினுடைய நன்மைகளை பற்றி சொல்லும் போது சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், காசால நன்மையுமா கிடைக்கும்? குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றானே, உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை தான், காசு வந்தாலே பிரச்சனை தான், வம்பு விலைக்கு வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றானே. நீங்க என்ன செல்வத்தை கொண்டு இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல உண்மையிலேயே செல்வம் என்பது இன்பமானதுதான், பசுமையானதுதான். ஆனா எப்போ அப்படின்னா, அதை அவர் மன நிறைவோடு பிறருக்கு கொடுக்கும் போது, சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். எந்தான் கொடுக்கிறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்தா அதுல என்ன இருக்காது, கண்டிப்பாக பரக்கத்தை இருக்காது. அதிலிருந்து பரக்கத்தை பெற முடியாது. நம்மள்ட்ட ஒருத்தர் வேலை செய்யறார், வேலை செஞ்சவன் நியாயமான கூலி கேட்கிறான், வேலை செஞ்சவன் நியாயமான கூலி கேட்கிறான். அப்ப நம்ம என்ன செய்வோம், சரி காலையில இருந்து இவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்கான், இதுக்கு இந்த காலகட்டத்துக்கு இந்த கூலி நியாயமானதுதான் அப்படின்னு நாம கொடுக்கிறோம், சந்தோஷமா கொடுக்கிறோம்.
இது பரக்கத்தான பொருள். இதை கொண்டு வாங்கக்கூடியவனுக்கும் பரக்கத்து கிடைக்கும், கொடுக்கக்கூடியவனுக்கும் பரக்கத்து கிடைக்கும். கொடுப்பவர்களுக்கும் இந்த பணத்தை கொடுப்பதனால் பரக்கத்து கிடைக்குது, வாங்குறவனுக்கும் எப்படி இருக்குது, பரக்கத்தான பொருளாக இருக்குது. ஏன் இவர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார், மன நிறைவோடு கொடுக்கிறார். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டோம், ஆட்டோ கேட்கிறோம், பா சாலைநாயகர் கோயில் போகணும்பா, பேபே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். எவ்வளவு வேணும், 140 ரூபா கொடுங்க பயன்றான். எப்படி இருக்கும் நமக்கு, பெட்ரோல் போட்டு வந்தா 20 ரூபா கூட செலவாகாது, பஸ்ல வந்தா 4 ரூபா தான் டிக்கெட், முதல்ல 2 ரூபா இப்ப 4 ரூபா. அநியாயத்துக்கு 140. ஏய் கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்காயா, இவ்வளவு கேட்கறிய அநியாயமா. இதே இன்னொரு ஆட்டோக்காரனை கேட்டோம், எவ்வளவுப்பா அப்படின்னு, 50 ரூபா கொடுங்க பாய் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல கொடுக்கலாம். அங்கே நீங்க இப்போதைக்கு பெட்ரோலுக்கு டீசலுக்கு தாராளம். இப்போ மனம் விரும்பி போய் கொடுக்கிறோம், மனம் விருப்பப்பட்டு கொடுக்கிறோம். வியாபாரம் செய்யறோம், வியாபாரத்துல ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வியாபாரம் பண்றாங்க, நாம ஒரு விலையை சொல்றோம், விலையை சொன்ன உடனேயே அவங்களுக்கு ஒரு மனக்குளிர்ச்சி. பரவாயில்லையே பாய் நல்ல நியாயமான ஆளா இருக்காரு, கரெக்டா சொல்றாரு, நியாயமா சொல்றாரு, விலை பேச வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சாங்க, அந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அந்த பணத்துலதான் பரக்கத்து இல்ல. அவசரமா ஒருத்தர் வந்து நிப்பாரு, அங்க எங்கேயுமே கிடைக்கல, இங்க மட்டும்தான் இருக்கு, இந்த கடையில மட்டும்தான் இருக்கு, இப்பவே எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்பாரு. அப்ப நமக்கு கொஞ்சம் ஏறிடும். எங்கேயுமே இல்ல, நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு, இவன் கண்டிப்பா வாங்கிட்டு போய்தான் ஆகணும், அது இவன் தலையெழுத்து, எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் சேர்த்து போடும். 120 ரூபா பொருள் கண்டிப்பா 220 ரூபாய். அநியாயமா தெரியலையா, நேற்று கூட வாங்கி போன 150 ரூபா ஒரு கடையில, நீங்க 200 வேணா அங்க போய் வாங்கிக்க, என்ன விடு. அவன் வேற வழி இல்லாம வாங்கிட்டு போவான். ஆனா எப்படி வாங்கிட்டு போவான், நிம்மதியாவ காசு தருவான். அந்த காசை, இந்த காசு இவனுக்கு எங்க உடல்ல போய் ஒட்ட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் காலையில காசை தருவான். அது பரக்கத்தான காசாக இருக்காது. பரக்கத்தான காசாக, பரக்கத்தான பொருளாக இருப்பதற்கு மன நிறைவு ரொம்ப ரொம்ப அவசியம். நாம விருப்பப்பட்டு அதை என்ன செய்யணும், பிறர்களுக்கு கொடுக்கணும். மன நிறைவில்லாத பொருட்கள் நிச்சயமாக பரக்கத்தை தராது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம், நிகழ்வில் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து ஃபிரௌனிடமிருந்து இந்த மக்களை எல்லாம் பாதுகாத்து அழைத்து வர வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்கள்கிட்ட, தன்னை ஏற்றுக்கொண்டவங்கள்ட்ட இரவோடு இரவா நம்ம என்ன செய்யணும், இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு திடீர் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் திடீர்னு என்ன செஞ்சாங்க, இரவோடு இரவா எகிப்தில் இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு முந்தின நாள் ஒரு திருவிழா நடந்துருந்துச்சு. அந்த திருவிழாவுக்கு போகும்போது இந்த காலத்துல நம்ம வீட்டு பொம்பளைங்க இருக்கிற மாதிரியே அந்த காலத்திலையும் அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்து வீட்டு நகை, இந்த ஏத்து வீட்டு நகை இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, போய் சும்மா அப்படியே பந்தா கட்டுறது. அதுக்காக பக்கத்து வீட்டு நகை, ஏத்து வீட்டு நகை எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. வாங்கி வச்சதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீர்னு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுனால யாருமே திரும்ப கொடுக்காம அந்த நகையை தூக்கிட்டே கிளம்பிட்டாங்க. அடுத்த வீட்டு நகையை கொடுக்காம என்ன செஞ்சாங்க, நம்ம தான் வேற நாட்டுக்கு போறோம்ல அப்படின்னு என்னவோ கொடுக்காமலேயே தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வேற நாட்டுக்கு போன பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்வை பார்க்க போறாங்க. 40 நாட்கள் தவம் இருக்கிறாங்க, வாங்குறதுக்காக போறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த கூட்டத்தில் இருந்த சாமிரி என்று சொல்லக்கூடியவன், உங்கள்கிட்ட யார் யார்ட்டெல்லாம் தங்க நகைகள் இருக்கோ என்கிட்ட கொடுங்க, நான் கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அவங்கெல்லாம் தான் நகையா இருந்தா யாரும் கொடுத்துருப்பாங்க, தன்னுடைய சொந்த நகையா இருந்தா கொடுத்துருப்பாங்களா? அவன் என்ன செய்ய போறான், எல்லாத்தையும் உருக்கி நான் ஒரு காலக்கட்டு செய்ய போறேன், அதுதான் கடவுள்னா சொல்ல போற. அட போறா, ஒண்ணு வேணும், காலக்கட்டு வேணும், ஒண்ணு வேணும். ஏன் நகையில கேட்கிறான், நீனா நகை எடுத்து நீனா செஞ்சு நீயே ஒரு தெய்வத்தை காட்டினா பரவாயில்ல, எங்க கிட்டயே வாங்கிட்டு எங்க கிட்டயே தெய்வத்தை காட்டுறியான்னு கேட்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, நம்மூட்டு காசியா கொடுக்குறோம், அங்கேன்னு வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பக்கத்து வீட்டுல வாங்கினது, ஏத்த வீட்டுல வாங்கினது, இந்த நகையெல்லாம் சாமி கையில கொடுத்தாங்க. அதை வச்சுதான் அவன் அந்த காளை கன்றை வணங்கினான். அவர்கள் வழிகட்டு போவதற்கு இந்த நகைதான், இந்த பணம் தான், இந்த பொருள் தான் காரணமாக இருந்தது. மன நிறைவில்லாமல் கொடுக்கப்பட்ட பொருள் இது. அங்க திட்டிட்டு இருந்திருப்பாங்களா இல்லையா, ஏத்த வீட்டுக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும், அடப்பாருங்களா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்களே, நைட்டோட நைட்டை என்ன செஞ்சாங்க, இருக்கிற நகையெல்லாம் சேர்த்து கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு திட்டி இருக்க மாட்டாங்களா, மனம் நொந்து போயிருக்க மாட்டாங்களா? அப்ப அந்த மன கஷ்டம் இந்த பொருளை என்ன செஞ்சிருச்சு, இவர்களுடைய வழிகேட்டுக்கே காரணமாக்கிடுச்சு.
இவர்கள் வழிகட்டு போவதற்கே அந்த பொருளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காரணமாக ஆக்கி விட்டுட்டான். ஆனால் எது பரக்கத் வாய்ந்த பொருளாக இருக்கிறதோ அது நல்லவர்களைத்தான் தேடி போகும். நம்ம காசு நல்ல காசா இருந்தா கண்டிப்பா அது கெட்ட வழியில பிரயோஜனமே ஆகாது, கெட்ட வழிக்கு போகவே போகாது, நல்ல வழிக்கு தான் போகும். வேலாயுதம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, முன்னர் உள்ள காலத்துல ஒரு மனிதர் இரவோடு இரவாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாம தர்மம் செய்யணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல நைட்டோடு நைட்டா போய் ஒரு விடுதியில தங்கியிருந்த ஒரு கருப்பு உருவத்தை பார்த்து கையில காசு கொடுத்துட்டு ஓடி வந்தார். நான் கொடுத்தேன்னு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தர்மம் செய்யறது ரகசியமா செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. விருப்பப்பட்டு எப்படி தர்மம் செஞ்சாரு? ஒரு விடுதியில எல்லாரும் இருந்தாங்க, ஏதோ ஒரு உருவம் கருப்பா இருக்குது, கையில கொடுத்துட்டு ஓடி வந்துட்டார். காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், நேற்று யாரோ ஒருத்தர் அந்த விடுதியில இருந்த விபச்சாரிக்கு போய் காசு கொடுத்துருக்கான். இவருக்கு மனசே கேட்கலையா, நம்ம நல்ல எண்ணம் வச்சோம், நம்ம நல்லபடியா தர்மம் செய்வோம், அதுவும் யாருக்கும் தெரிய வேணாமே அப்படிங்கறதுனால கொண்டு போய் கொடுத்தோம், ஒரு விபச்சாரத்தையே கொண்டு போய் கொடுத்துருக்கணும், நல்லவன்ட்ட கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு என்ன செஞ்சார்? மனசு கஷ்டப்பட்டார். சரி பரவாயில்ல, நேற்று போனது போச்சு, இன்னைக்காவது கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு மறுநாளும் கொண்டு போய் கொடுத்தாராம். மறுநாள், அதற்கு மறுநாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து காசு கொடுத்துருக்கிறாரு, ஆனா திருடனுக்கு. மூணாவது நாளும் உடனே இவரு பார்த்துருவோம், இன்னைக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு மூணாவது நாளும் கொண்டு போய் கொடுத்தார். அதுக்கு பிறகு மறுநாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களா, நேற்று யாரோ ஒருத்தர் பெரிய பணக்காரன் இருந்தாரு, அவருக்கு போய் காசு கொடுத்துருக்காங்க. இவர் நொந்து போயிட்டார். என்னடா இது, நாம நல்லெண்ணத்தோட கொண்டு போய் கொடுக்கிறோம், அது நல்லெண்ணத்தோட கொண்டு போய் கொடுக்கிறது சரியான ஆளுங்களை போய் சேராம யார் யாரோ போய் சேர்ந்துருது, யார் யாரெல்லாமோ நம்ம காசை வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு மனம் வருத்தப்பட்டார். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹீன் மூலமாக அறிவித்து கொடுத்தால், இல்ல, உங்களுடைய பணம் சரியான நபர்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு பெண், நீ யார்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தியோ அந்த விபச்சாரி பெண் ஏன் விபச்சாரம் செஞ்சா? அவள்கிட்ட காசு இல்லை, அவள்கிட்ட பணத்துக்கு வழி இல்லை, அவள் தன்னுடைய பணத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னையே விற்க துணிந்துட்டாள். ஆனா எப்ப நீ இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தியோ, இனி அவள் விபச்சாரத்திற்கு போக வேண்டிய கட்டாய சூழல் அவருக்கு ஏற்படல. அப்போதிருந்து தன்னுடைய தொழிலை விட்டு நல்லவளாக மாறிட்டாள். நீ ஒரு திருடன் கொண்டு போய் காசு கொடுத்தீங்க, அந்த திருட ஏன் திருடுனா? கையில காசு இல்லை, திருடுனா. எப்ப நீங்களே தேடிக்கொண்டு போய் அந்த திருடனுக்கு காசு கொடுத்தீங்களோ அப்பவே அவனுக்கு திருடு தேவைப்படல, எனவே அவன் திருட விட்டுட்டான். ஒரு பணக்காரனு கொண்டு போய் காசு கொடுத்தீங்களே, அவன் மிகப்பெரிய கஞ்சன், பயங்கரமான வடிகட்டிய கஞ்சன். அவன் கையில கொண்டு போய் காசு கொடுத்த உடனே அவன் நொந்து போயிட்டான். நம்மளை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்காங்க பாரு, இவ்வளோ காசு இருக்கு, நம்ம இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறோம், ஆனாலும் நம்ம பிச்சைக்காரனா தானே மதிக்கிறாங்க, நீங்க பிச்சைக்காரனா நமக்கு கொண்டு வந்து காசு கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு அன்னையிலிருந்து அவன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். எனவே உங்களுடைய பணம் நல்ல பணமாக இருக்கிற போது, உங்களுடைய செல்வம் நல்ல செல்வமாக இருக்கிற போது, நிச்சயமாக அந்த செல்வம் நல்வழிக்குத்தான் போகுமே தவிர நிச்சயமாக எங்க போகாது? தீய வழிகளுக்கு, தீய நோக்கத்துக்கு அது போகாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுவார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டுக்காவது சாப்பிட போனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்லி தருவாங்க. ஒரு துஆ, அல்லாஹும்ம அத்இம்மன் அத்தஅமனா வஸ்கீமன் சகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்கிற ஒரு துஆ. யா அல்லாஹ், எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுப்பாயாக, எங்களுக்கு யார் குடிபானங்கள் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ குடிபானம் கொடுப்பாயாக, எங்களை நீ முஸ்லிம்களில் உட்படுத்துவாயாக, முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக என்கிற அர்த்தம். சாப்பிட்டு முடித்து வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதும்படி சொல்லி காட்டுகிறார்கள். அகல தஆமுக்குமுல் அப்ரார், உங்களுடைய உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு துஆ செய்யணுமா? உங்களுடைய சாப்பாட்டை யார் சாப்பிடட்டும்? நல்லோர்கள் சாப்பிடட்டும். அப்படின்னா உங்களுடைய சாப்பாட்டுல அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். பரக்கத்து செஞ்சுட்டா அதை நல்லவங்க தான் சாப்பிடுவாங்க, கெட்டவங்க சாப்பிட மாட்டாங்க. அகல தஆமுக்குமுல் அப்ரார், உங்களுடைய உணவை நல்லவர்கள் சாப்பிடட்டும். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் மீது மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லட்டும். வஃப்தரு இந்தக்குமுஸ் ஸாயிமூன், உங்களிடத்திலே நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் உணவு கொடுத்தார்களோ அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். துஆ செய்யும்படி கற்றும் தருகிறார்கள்.
அப்ப பரக்கத்தான உணவாக இருந்தால் கண்டிப்பா அந்த உணவு யாரை போய் சேரும்? நல்லவர்களை போய் சேரும். அந்த சாப்பாடை யார் சாப்பிடுவா? நல்லவர்கள் சாப்பிடுவார்கள். அல்லாஹ் நல்லவர்களை ஏற்படுத்தி தருகிறார் அந்த பரக்கத்தான உணவுகளுக்கு. இன்னொன்று 24வது சூராவின் 61வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தன் மின் இந்தில்லாஹ் முபாரக்கத்தன் தய்யிபா. நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் தனியாக வீட்டுக்குள்ள போய் கதவு திறக்கிறீங்க, வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, யாராச்சும் இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், யாருமே இல்லாம நீங்க மட்டும் உள்ள போனால் அப்பவும் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அதை வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொல்லணும். அல்லாஹ் நம் மீதும் நல்ல சாலிகான அடியார்கள் மீதும் அல்லாஹ் சலாம் அவனுடைய சாந்தி உண்டாகட்டுமாக என்று துஆ செய்துட்டு என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவான். சரி, இதை சொல்லுகிற அல்லாஹ் இப்படி நீங்கள் சலாம் சொல்வது தஹிய்யத்தன் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட். அதே போல முபாரக்கத்தன் அல்லாஹ்வுடைய பரக்கத்து. நீங்க சலாம் சொல்றது வீட்டுல வாசல்ல, உங்களுடைய வீட்டு வாசலில் சலாம் சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய பரக்கத்து வருவதற்கு அடையாளம். ஆனா நம் வீட்டுல சலாம் சொன்னா நமக்கு பயமா இருக்கு. வீட்டுல யாராவது காலி பண்ணு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சவுண்டு கேட்டா உள்ள யாரோ வந்துட்டா, யாரோ வசூல் வந்திருப்பாங்க, அப்படி பார் சலாம் சொன்னாலே வசூலுன்னு ஆயிப்போச்சு. நம்ம நல்லவரை போய் சும்மா யதார்த்தமா சந்திக்க போனாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு கேட்கறது பயமா இருக்கு. முதல்ல என்ன செஞ்சு பேரை சொல்லி பாய் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அவர் நம்ம குரலை கண்டுட்டு பரவாயில்ல அஜத் தான் வந்திருக்காங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டா உண்டு. இல்ல அவருக்கு நம்மளுடைய குரல் எல்லாம் தெரியாது, நாம அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா அதுவும் ஜிப்பாவும் தாடியும் இருந்தா கன்ஃபார்மா முடிவு பண்ணிடுவாங்க வசூலுக்கு தான் வந்திருக்கிறார். நோம்பு மாசம்னா இன்னும் கன்ஃபார்ம். அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு பையன் சொல்லி விட்டுருவாரு, அத்தா இல்லைன்னு போய் சொல்லிடு. அவர் சலாம் தானே சொன்னாரு, அத்தா இருக்கிறாரா இல்லைன்னா கேட்டாரு. அப்ப நாம நம் வீட்டு வாசல்ல சலாம் சொல்லப்படுறத வேணாம்னு நினைக்கிறோம். நம் வீட்டு வாசல்ல என்ன செய்யப்பட வேணாம், எவனும் யாரும் வந்து சலாமே சொல்ல வேணாம், யார் வீட்டு வாசலுக்கு வரவே வேணாம் என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுடைய வீட்டு வாசல்களில் சலாம் சொல்லப்பட்டால் உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத் வருகிறது என்பது பொருள். இதை புரிஞ்சிருந்தா யாருக்காவது காசை கொடுத்தாவது நீ டெய்லி என் வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். பரக்கத் வேணும்னு ஆசைப்பட்டா ஒவ்வொரு நாளும் அதான் அல்லாஹ் கேட்கிறேன், அல்லாஹ் பரக்கத்து கொடு பரக்கத்து கொடு பரக்கத்து கொடுன்னு. பரக்கத் வேணும்னா என்ன செய்யப்படணுமா? வீட்டு வாசல்ல சலாம் சொல்லணுமா? யாருக்காவது சம்பளமா ஒரு மாசம் 2000 ரூபாய் தர, உனக்கு என்ன வேலைன்னா டெய்லி என் வீட்டுக்கு வந்து காலையில் நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடு, கடையில திரும்பி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடு, உனக்கு சம்பளம் கூட சொல்லிடுவோம். முபாரக்கத்தன் தய்யிபா அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி சலாம் சொல்லப்படுவது பரக்கத் என்று சொல்லுகிறார். அதே போல 50வது சூராவின் 9வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவார், மனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானத்திலிருந்து பரக்கத் பொருந்திய நீரை இறக்குகிறார். மழை நீர் என்பது பரக்கத்தான நீர். அதே மாதிரி ஒரு சுத்தமான ஒரு நீர் எங்கேயுமே இல்லை. அதி சுத்தமான ஒரு நீர். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது ஹதீஸா கூட அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு கவுல். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்பினால் நம்புங்கள், இஷ்டம் இருந்தா எடுத்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை நம்பாதவன் காஃபிர் அல்ல, இதை ஏத்துக்கிட்டாதான் வாஜிபுன்ற அவசியமும் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து வயிற்று வலி இருந்தால் அவர் தன்னுடைய மனைவியினுடைய மகர் பணத்தில், இவர் மகரா கொடுத்திருக்கிறார்கள அந்த மகர் பணத்தை, ஏன் எனக்கு கொஞ்சம் காசு கொடு என்று அந்த மகர் பணத்தை வாங்கி அதுல தேன் வாங்கி அந்த தேனை மழை நீரோடு கலந்து சாப்பிட்டால் தீராத வயிற்று வலியும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. நஜத்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, இவ்வளவு நாள குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு வியாபாரம் எல்லாம் பாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே ஏன்னா இந்த மூன்றை பற்றியும் வேறு வேறு இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். மகர் பணம் இருக்கிறதே பரக்கத் பொருந்திய பணம். அது மகராக நாம் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இருக்கிறதே அது பரக்கத்தான பணம். அதனாலதான் நகையை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது கூட இந்த மகராக கொடுக்கிற நகையை விற்பதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா அது பரக்கத்தான, அது போயிடுச்சுன்னா திரும்ப அந்த பரக்கத் நமக்கு கிடைக்காது. எவ்வளவுதான் நகை வாங்கினாலும் அந்த நகைக்கு அது ஈடாகாது. பெண்களுக்கு போய் சொல்லுங்க, நான் கொடுத்ததுதான் பெஸ்ட், நீ எவ்வளவுதான் உங்க அத்தா கொடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கொடுக்கிற பணம் தான் பரக்கத்தான பணம். உண்மை
தேனை பற்றியும் பல இடங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான் அது எவ்வளவு பரக்கத்தான பொருள் என்று. எல்லா நோய்க்கும் அதிலே ஷிஃபா இருப்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறார். மழை நீரை பற்றியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத் பொருந்தியது என்று சொல்கிறார். இந்த மூன்று பரக்கத்துகளும் இணைகிற போது நிச்சயம் ஒரு நோய் தீரும் என்பதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஜெய்தூன் எண்ணெயை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வார். 24வது சூராவின் 35வது திருவசனமாக யூகது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தின், பரக்கத் பொருந்திய ஜெய்தூன் எண்ணெயிலிருந்து அது எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி ஜெய்தூன் எண்ணெய் பரக்கத்தான ஒன்று என்று சொல்லுவார். அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னா குட்வாஸ் குடு அப்படின்னுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. வயிற்று வலிக்குதா கொஞ்சம் ஜெய்தூன் தண்ணி எடுத்து ஆலிவ் ஆயில் எடுத்து குழந்தையினுடைய வயிற்றுல போட்டு விட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஷிஃபா. எப்படிப்பட்ட ஒரு எண்ணெயா அல்லாஹ் இதை வச்சிருக்கிறா அப்படின்னா, இது சில ஆயில்மெண்ட்லாம் இருக்கும், அதுல மேலேயே எழுதியிருக்கிறான் வெளி உபயோகத்திற்கு மட்டும், உள்ள குடிக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா ஆலிவ் ஆயிலை பொறுத்தவரை, இந்த ஜெய்தூன் எண்ணெயை பொறுத்தவரை தடவலாம், குடிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் அரபிகளுடைய பழக்கம் ரொட்டிக்கு ஜெய்தூன் எண்ணெயை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அது சால்னா. ஜெய்தூன் எண்ணெய்ங்கிறது நாம நம்ம ஊர்ல சால்னா தனியா வைக்கிறோம், ஜெய்தூன் எண்ணெய் தான் சால்னா. ரொட்டி மட்டும்தான் இருக்கும், ஜெய்தூன் எண்ணெயை தொட்டுட்டு என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி பல நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஜெய்தூன் எண்ணெயிலே வைத்திருக்கிறார். அதிகாலை பொழுதை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையில் பரக்கத்து செய்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே காலை பொழுது என்பதும் மிக பரக்கத்தான பொழுது. அந்த பரக்கத்தான பொழுதை தூக்கத்திலேயே கழிக்கிறதுனாலதான் நம்ம வியாபாரத்திலையும் பரக்கத்து இருக்க மாட்டேங்குது, குடும்பத்திலையும் பரக்கத்து இருக்க மாட்டேங்குது, வார்த்தைகளையும் பரக்கத்து இருக்க மாட்டேங்குது. எல்லாத்திலையுமே பரக்கத்து இல்லாம ஒரு கஷ்டமான சூழல்கள் ஏற்படுவதற்கு அதிகாலையை நாம் வேஸ்ட் பண்றோம், ரொம்ப இழக்கிறோம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி பல விஷயங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத் இருப்பதாக அல்லாஹ்வும் சொல்கிறார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பரக்கத் என்பது இதுதான், குறைவான பொருள் நிறைவான பலன். அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலேயும் தந்தல் புரிவானாக. நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கமாகவும் பரக்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم بارك لنا في تجاراتنا يا أرحم الراحمين. اللهم بارك لنا في معاشراتنا يا أرحم الراحمين. اللهم بارك لنا في أمر الكل يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.